அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய கன்னி ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர கன்னி ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது கன்னி ராசியினருக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு கன்னி ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கங்க. தமிழ் மாதங்கள் 12ல் கடைசி மாதம் பங்குனி தான். பங்குனி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு இடமா இருக்கிறாரு. 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்து புதன் மீன ராசிக்கும் வருகிறாரு. குரு மேஷ ராசியிலையும் இருக்காரு. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசிலையும் அமர்ந்திருக்காரு. இதன் அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலையை குறிக்குதுங்க. இருந்தாலும் கடுமையான முயற்சிகள் மற்றும் பின் வாங்காமல் இருக்கிறது, புதிதாக எதையும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய மாதத்தில் கன்னி ராசிக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். கன்னி ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 6வது வீடான கும்ப ராசியில சஞ்சரிக்குது. அதே போல 3 கிரகங்கள் திருமணம், கூட்டு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 7வது வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு. கன்னி ராசிக்கு பங்குனி மாதம் முழுவதுமே திருமணம் மற்றும் கூட்டு தொழில் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 7வது வீடான மீன ராசியில சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஓரளவிற்கு சாதகமற்ற நிலையை குறிக்குதுங்க. இருப்பினும் கடுமையான முயற்சிகள் மற்றும் பின் வாங்காமல் இருக்கிறது, புதிதாக எதையுமே முயற்சி செய்யாமல் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய மாதத்தில் கன்னி ராசிக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு 5வது வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில் செல்ல போகிறாரு. கும்ப ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். அதனால இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. உங்களுடைய ராசிக்கு 6வது வீடான எதிரி, கடன் மற்றும் நோய் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை நடைபெறுகிறது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியாக வருவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனைகளும் பிரிவினைகளையும் உண்டாக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க. சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை திடீரென்று பண முடக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் திடீரென்று மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் எந்த மாற்றமும் இயல்பாக ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்கிறாரு. கன்னி ராசியின் அதிபதியான புத பகவான் நீச்சம் அடைந்திருப்பதும் வக்ரமாவதும் அவ்வளவா நல்லது கிடையாது. கன்னி ராசிக்கு தொழில் அதிபதியும் புதன் தான். அதனால பல விஷயங்கள்
விஷயங்களில் குழப்பத்தையும் தடைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். அதே போல திடீரென்று எதிர்பாராத புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் சிக்கிக்கொள்வீங்க. இருப்பினும் ஒரு சில நேரத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். இதன் மூலமாக நம்பிக்கையை தளர விடாமல் இருங்க. சின்ன குழப்பமாக இருந்தாலும் கூட அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு குடும்பத்தில் மூத்தவர்கள் அப்படி இல்லைனா பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு பின்பற்ற பாருங்க. கன்னி ராசிக்கு குடும்பம், வருமானம் மற்றும் பாக்கிய கிரகமான சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி மீன ராசியில பயிற்சியாகி உச்சமடைகிறார். இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது. ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகலாம். பங்குனி மாதத்தின் மத்திய பகுதி வரைக்கும், அதாவது மார்ச் இறுதி வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள், சங்கடங்கள் மற்றும் கடன், பண பற்றாக்குறை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நிலை ஏற்பட போகிறது. சொந்தங்களால நன்மை, உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த மாற்றம், தொழிலில் மிகப்பெரிய லாபம் மற்றும் வளர்ச்சி, ஆடை ஆபரண சேர்க்கை, வசதி வாய்ப்பு பெருகுதல் அப்படின்னு சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற ஆரம்பிக்கும். சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு. அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு திருமணம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் நடக்குது. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு நான் சொல்லணும். கன்னி ராசிக்கு விரயஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் களத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். திருமண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதை இந்த மாதம் செய்ய வேண்டாம், இல்லைனா தேவையில்லாத விளைவுகள் ஏற்படும். அதே போல குடும்பத்தில் குறிப்பாக கணவன் அப்படி இல்லைனா மனைவி நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையுமே ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் அல்லது மனைவி தரப்புல பார்ட்னர்ஷிப் தொழிலில் பலவிதமான செலவுகள் ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறையாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் பார்க்கும் பொழுது உங்களுடைய கடின உழைப்பின் அடிப்படையில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது சில நேரங்களில் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, கோபப்படாம நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா சூரியன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. உயர் பொறுப்புல இருப்பவர்களின் மூலமா புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படலாம். மனதில் இருந்து வந்த குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிலையுமே துரிதத்துடன் செயல்படுவது அவசியமாகிறது. செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் விலக ஆரம்பிக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலமா மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். புதன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதே போல பங்குனி 15ஆம் தேதி முதல் புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. பங்குனி 24ஆம் தேதி முதல் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாக்கு சாதுரியத்தின் மூலமா தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப்பெறும். குரு களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பயணங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கலாம். சனி பகவான் புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்க பெறும்.
பங்குனி 15ஆம் தேதி முதல் சனி சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உணர்ச்சி வசமின்றி பொறுப்புணர்வுடன் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதிர்பாராத சில உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கவும் செய்யலாம். கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால சமூக தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்க வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதில் ஒரு விதமான குழப்பமோ அமைதியின்மையும் உங்களுக்கு தோன்றலாம். அப்படிங்கிறதுனால எதுலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாரா செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே போல உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். வெளியூர் பயணங்களின் மூலமா அனுகூலமான வாய்ப்புகளும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பெறும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு செல்வாக்கு மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் அனைத்து விஷயத்திலையுமே நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களினுடைய முரண்பாடான சிந்தனைகள் மூலமா புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதலும் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகள்ல அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும். நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல நிதானத்துடன் செயல்பட பாருங்க. அதே சமயம் சுப காரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. போட்டிகள்ல பங்கேற்று பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் எதிர்பாராத சில உதவிகளின் மூலமா மேன்மை உண்டாக பெறுங்க. வாகனம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க எண்ணிய காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்து தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மாத பகுதியில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். அதே சமயம் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மாதம் ஒரு பகுதியில் அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமானை வழிபட செய்கின்ற செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர். உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம்.